Hello friends, welcome to TechFair Tamil channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ க்ரோம் ப்ரௌசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த க்ரோம் ப்ரௌசரில் அதிகபட்சம் எக்ஸ்டென்ஷன் போட்டு ஒரு சில மியூசிக் டவுன்லோட் பண்ணுறது, யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் சில ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சில எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் எட்ஜ் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அஃபிஷியலாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் க்ரோமோட எக்ஸ்டென்ஷனை எப்படி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸ்டென்ஷன் பேர் மியூசிக் டவுன்லோடர். இந்த எக்ஸ்டென்ஷனுடைய இதை எப்படி எட்ஜ் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எந்த எக்ஸ்டென்ஷனை வேணும்னு நினைக்கிறோமோ அந்த எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போய்க்கிட்டு அந்த யூஆரில் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த யூஆரில் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிக்கும்போது இந்த க்ரோமோடைய வெப் ஸ்டோரோட பேஜ் இதுலேயும் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூ கேன் நவ் ஆட் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் the Chrome Web Store to Microsoft Edge, click on the add to Chrome அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த add to Chromeங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசருக்கு க்ரோம் வெப் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு add to Chromeங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாப்அப் விண்டோ வரும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இதை நம்ம எப்படி க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ளாக்ஸ் கூட எட்ஜ் ப்ரௌசரில் நம்ம யூஸ் பண்ண முடியும். என்னங்கிறத இப்போ எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ க்ரோம் ஃப்ளாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, க்ரோம் டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் போட்டு /2 ஸ்லாஷ் போட்டு FLAGS ஃப்ளாக்ஸும் போட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இவங்க எக்ஸ்பெரிமெண்டல் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதே சேம் நீங்கள் மெத்தட் தான். இந்த எப்படி எக்ஸ்டென்ஷனுடைய யூஆர்எல் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் இதை இங்கே டைப்பும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ என்ட்ரு அடிக்கும்போது அதில் என்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, உங்களுக்கு வெர்ஷன் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. 91.0 தான் இருக்குது. க்ரோம் இது பீட்டா வெர்ஷனு 92.0 இருக்குது. நார்மல் ப்ரௌசர் உங்களுக்கு 91.0 தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். எந்த எக்ஸ்டென்ஷனாக தான் சரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சில நேரத்தில் எரர் வரும். அந்த எரர் நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா திரும்பவும் குக்கீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் திருப்பி இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டு ஆட் டு க்ரோம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.